எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவினிங் எங்களுக்கு. ஸ்னேகா உங்களோட ட்ரீம் ஸ்னேகாலயா சில்க்ஸோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் மார்வலஸ் மார்கழி. இந்த ஈவெண்ட் நிறைய கர்நாடிக் மியூசிஷியன்ஸ், சிங்கர்ஸ், டான்சர்ஸ் எல்லாரும் ஸ்னேகாலயா சாரீஸ் கட்டி இன்னைக்கு நான் பார்க்கணும். வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி மூமெண்ட் ஃபார் அஸ். இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங்க்கு மார்வலஸ் மார்கழி ஆர்கனைசர்ஸ் லக்ஷ்மி மேம், சரஸ்வதி மேம் பெரிய நன்றி. புடவைனாலே ரொம்ப என்ன சொல்றது, கர்நாடிக் சிங்கர்ஸ்னாலே பாத்தீங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷன் வந்துட்டு சில்க் சாரீஸ் வந்து அவ்வளவு இன்னும் லைவா வச்சுட்டு இருக்காங்க. இதோட பெஸ்ட் வே எங்களோட சாரி வந்து எக்ஸிபிட் பண்றதுக்கு எங்களோட பெஸ்ட் வே இருக்கவே முடியாது. இன்னைக்கு இந்த ஈவினிங் வந்து எல்லாரும் அந்த எங்களோட சாரீஸ், எங்களோட வேஷ்டிஸ் எல்லாம் போட்டு நடக்கிறது பார்க்கும்போது ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் ஆச்சு. அண்ட் I want to thank Lakshmi Ma'am and Saraswati Ma'am for this wonderful collaboration. ரொம்ப பியூட்டிஃபுல் ஈவினிங் எங்களுக்கு இருந்தது. எதுங்க தவிர்க்கிறதுக்கு அட்வைஸ் எல்லாம் யாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ரெஸ்பெக்ட். அவர் வரணும்னு அவருடைய ரசிகர்கள் ஆசைப்பட்டாங்க. அது வந்து அவரோட சாய்ஸ் அண்ட் கண்டிப்பா நல்லது பண்ணுவாருன்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. பண்ணுவாரு நம்ம. இது அதுதான் நம்ம மத்தவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி நம்ம கேட்டு வந்து அது பேசுறோம். அது நம்ம சொல்லக்கூடாது. அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். நடிக்கிறதும் நடிக்காததும் அரசியலுக்கு வரதும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். பண்ணுவாங்க. இல்ல என்ன பாத்தீங்கன்னா லாஸ்டா என்னோட வந்து பட்டாசு தான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ஒர்க் பண்ணேன். சோ நல்ல படம் கிடைச்சா கண்டிப்பா நான் பண்ணுவேன். பட் இப்போதைக்கு ஸ்னேகாலயா சில்க்ஸ் பிஸியா இருக்கு. தேங்க்யூ. நம்ம ஒரு நல்ல ஈவென்ட்ல இருக்கோம். ரொம்ப அழகான ஒரு ஈவென்ட் முடிச்சிருக்கோம். நம்ம தேவையில்லாத விஷயங்கள் பேச வேண்டாம். யூஸ்வலி பாத்தீங்கன்னா மார்கழி மாசம்னாலே கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு பாடுவாங்க, கச்சேரி நடத்துவாங்க, மியூசிஷியன்ஸ் எல்லா ஆர்டிஸ்டும் மியூசிக்கல் நைட்ஸ் பியூட்டிஃபுல் ஆக்குவாங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு ஈவெண்டா எனக்கு தோணுச்சு. அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி அழகா அதான் சொன்னேன், சில்க் சாரீஸ் இருந்தாலே கர்நாடிக்கும் சில்க் சாரீஸும் ஹேண்ட் இன் ஹேண்ட் சொல்ற மாதிரி உடவையும் ரசிப்பாங்க. இந்த ஐடியா கொண்டு வந்தது ஐ திங்க் லட்சுமி மேம் அண்ட் சரஸ்வதி மேம் தான். இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வந்தது அது ரொம்ப அழகான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. இல்ல எங்க சேர்ந்து நடிக்கிற ஐடியா கரெக்டா. நம்ம இப்படி சொன்னா நம்மள பூமர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இசையோட வடிவம் மாறிட்டு இருக்கு. அந்தந்த காலத்தோட ரசனைக்கு ஏற்ற மாதிரி மாறி. குறை சொல்றதுக்கு கம்பேர் பண்றதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த காலத்து மியூசிக்கும் நல்லா இருந்தது, இன்னைக்கு பண்ற மியூசிக்கும் நல்லா தான். எத்தனை பாட்டு ஹிட் ஆகுது, எவ்வளவு படங்கள் பாட்டுனால ஓடுது, அது யாருமே வந்து மோசமான படம் கொடுக்கணும், மோசமான இசை கொடுக்கணும் யாரும் அவங்களோட டைம் அண்ட் எஃபோர்ட் போடுறது வச்சிருக்க பிடிக்கல. அது ஆடியன்ஸ் டிசைட் பண்றது. அல்டிமேட்டா அவங்கதான் நம்மளோட அவங்க சொல்றதுக்கு இருக்கும், நம்ம ஏற்றுக்கிட்டு இல்ல நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு நம்ம சொல்றதுக்கு. யாருமே கெட்ட படம் கொடுக்கணும், மோசமா மியூசிக் கொடுக்கணும்னு யாரும் வேலை செய்ய முடியும். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச்.